அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகிழ்ச்சி கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்னவாக்குவோம். வாய்க்கொண்டன் .edu.in தவத்தினை தொடர்ந்து தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியை அருள்நிதி சுப்புலட்சுமி லக்ஷ்மணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பேராசிரியர் ஜி. அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளம்மா. கேக்குதுமா, கேக்குது. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மிகவும் சிறப்பாகவும் ஆழமாகவும் துரிய தவத்தை வழிநடத்திய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ஜி.ஆர். சீதாலட்சுமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நீங்க சிந்தனை ஆரம்பிக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா இணையவழி மூலம் இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களையும் குருபிரானின் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். குருபிரான் அவர்கள் இன்று எனக்கு சிந்தனைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் பாடல் 139 குருவின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்கும் மிக முக்கியமான வரிகள். இதன் முழுமையான பாடல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. பாடலின் விளக்கம்: ஒரு சீடனுக்கு ஞானம் அல்லது அறிவு தெளிவு கிடைக்க 4 வழிகளை விளக்கி திருமூலர் கூறுகிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். திருமூலரின் இந்த திருமந்திர வரி ஒரு சீடனின் வாழ்வில் மன தெளிவு எவ்வாறு உருவாகிறது என்பதை விளக்குகிறது. மேலும் அதன் ஆழமான பொருளை மேலும் விரிவாக நாம் காண்போம். குருவின் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவை தரிசித்தல்.
நமது கண்கள் எதை பார்க்கிறதோ அந்த பதிவே மனதிலும் ஆழமாக பதிகிறது. ஒரு ஞானியையோ அல்லது குருவையோ நேரில் காணும்போது அவரிடமிருந்து வெளிப்படும் அமைதியும் ஒளியும் நமது சலனமான மனதை அடக்குகின்றன. குருவின் முகத்தை பார்ப்பதே ஒரு தியானம் போன்றது. அது மன அழுக்கை நீக்கி ஒளியை தருகிறது. இரண்டாவதாக, குருவின் தெளிவு, குருவின் திருநாமம் செப்பல், குருவின் பெயரை உச்சரித்தல். குருவின் பெயரை திரும்ப திரும்ப சொல்வது ஒரு மந்திர ஜபம் போன்றது. ஒரு பெயருக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது. குருவின் பெயரை உச்சரிக்கும் போது அந்த ஞானியின் நற்பண்புகளும் அறிவும் நமக்கு ஊடுருவுகின்றன. இது மனதை அலைபாய விடாமல் ஒருநிலைப்படுத்துகிறது. மூன்றாவதாக, தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல், குருவின் உபதேசங்களை கேட்டல். குருவின் சொற்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும் வழிகாட்டிகள். அவர் சொல்லும் தத்துவங்களை ஆழமாக கேட்பது நமது அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானத்தை தருகிறது. கேட்டல் என்பது காதால் கேட்பது மட்டுமல்ல, அதை உள்வாங்கி சிந்திப்பதையும் குறிக்கும். அடுத்து, தெளிவு, குரு சிந்தித்தல் தானே. இதுதான் நமக்கு இன்று கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. குருவை மனதிற்குள் தியானித்தல். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை இந்த பாடலுக்கு ஏற்றபடி குரு சிந்தித்தல் தானே. இதுவே உச்சகட்ட நிலை. குரு நேரில் இல்லாத போதும் எப்போதும் நம்முடனேயே இருப்பதாக எண்ணி அவர் உருவத்தை இதயத்தில் நிறுத்தி தியானிப்பதாகும். இதன் விளக்கம், நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். குருவின் உருவத்தை சிந்திக்கும் போது குருவின் ஞானமும் தெளிவும் இயல்பாகவே சீடனுக்கு வந்துவிடுகிறது. பயன், இந்த தியானம் ஒருவருக்கு பிறவி துன்பத்திலிருந்து விடுதலையையும் எக்காலத்திலும் மாறாத மன அமைதியையும் தருகிறது. குருவை நேரில் பார்த்து அவர் பெயரை சொல்லி அவர் போதனைகளை கேட்டு அவரை இடைவிடாது நினைத்தல் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஞானத்தை பெறுகிறான். குருவின் உருவத்தை சிந்திப்பதன் வலிமைக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஏகலைவன். ஏகலைவன் கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். துரோணாச்சாரியரிடம் வில்வித்தை கற்க ஏகலைவன் ஆசைப்பட்டான். ஆனால் அவர் ஏகலைவனை தனது குல வழக்கத்தை காரணம் காட்டி சீடனாக ஏற்க மறுத்துவிட்டார். ஆனால் ஏகலைவன் மனம் தளரவில்லை. குருவின் நேரடி பார்வை இல்லாவிட்டாலும் அவர் மீது கொண்ட பக்தியால் துரோணாச்சாரியாரின் உருவத்தை சிலையாக செதுக்கினான். தினமும் அந்த சிலையையே தன் குருவாக கருதி அவர் முன்னிலையில் வித்தை பயில்வதாக நினைத்து தீவிரமாக பயிற்சி செய்தான். குருவே என்னை பார்க்கிறார், அவரே எனக்கு கற்பிக்கிறார் என்ற ஆழ்ந்த சிந்தனை அவனுக்குள் ஒரு தெளிவை தந்தது. இறுதியில் குருவிடம் நேரடியாக கற்ற அர்ஜுனனுக்கே சவால் விடும் வகையில் சிறந்த வில் வீரனாக திகழ்ந்தான் என்பது இது கதை. அடுத்து இங்கே ஒரு சிறுகதை விளக்கம், நிழலும் ஒளியும். ஒரு குருகுலத்தில் பல சீடர்கள் கல்வி பயின்று வந்தனர்.
அவர்களில் மதி என்ற சீடன் மட்டும் எதையாவது நினைத்து கவலையுடனும் குழப்பத்துடனும் இருப்பான். ஒரு நாள் அவன் குருவினிடம் சென்று, குருவே, நீங்கள் சொல்லும் பாடங்கள் எனக்கு புரிகின்றன. ஆனால் என் மனத்தில் அமைதியோ தெளிவோ இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு குரு சிரித்துக்கொண்டே, நாளை காலை ஆற்றங்கரைக்கு ஒரு காலி குடத்துடன் வா என்றார். மறுநாள் காலை இருவரும் ஆற்றங்கரைக்கு சென்றனர். குரு அவனிடம், இந்த குடத்தில் தண்ணீரை நிரப்பு என்றார். ஆனால் குடத்தின் வாயை பார்க்காமல், தண்ணீரில் தெரியும் என் முகத்தை பார்த்தபடியே நீ நிரப்ப வேண்டும் என்றார். மதி அப்படியே செய்தான். குருவின் முகம் தண்ணீரில் தெளிவாக தெரிந்தவரை அவன் கவனமாக தண்ணீரை ஊற்றினான். ஆனால் ஒரு நிமிடம் அவன் கவனம் சிதறி குருவின் முகத்தை மறந்தபோது குடத்திலிருந்து தண்ணீர் வெளியே கொட்டியது. அப்போது குரு சொன்னார், நீ குடத்தை பார்த்தது உன் செயல், ஆனால் என் முகத்தை நீரில் பார்த்தது உனது தெளிவு. உன் செயலில் எப்போதும் குருவாகிய என் நினைவோ உபதேசமோ நீங்காமல் இருந்தால் உன் வாழ்க்கை என்னும் குடம் எவ்வித சிதறலும் இன்றி ஞானத்தால் நிறையும். இதையே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்கிறோம். மதிக்கு அப்போதுதான் புரிந்தது, வெறும் பாடங்களை கேட்பது மட்டும் போதாது, குருவின் உருவத்தையும் அவர் காட்டிய நல்வழியையும் மனதில் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருந்தால் மட்டுமே வாழ்வின் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான். திருமூலரின் இந்த திருமந்திர வரி ஒரு சீடனின் வாழ்வில் மனத்தெளிவு எவ்வாறு உருவாகிறது என்பதை விளக்குகிறது. குருவின் துணையின்றி தனி ஒருவனாக யாரும் ஞானத்தை அடைய முடியாது. ஞான வேட்கை உள்ளவர்களுக்கே ஞானோபதேசம் கிட்டும். குரு உபதேசித்த வழியை பின்பற்றினாலே ஞானம் சித்திக்கும். குருவின் உபதேசப்படி நடப்பதாக ஒருவன் கருதினாலும் அதை உண்மையில் நிகழ்த்துவது அந்த ஞான குருவின் ஆசியே என்று குருமகான் கருவூரார் கூறுகிறார். அருட்தந்தை அவர்கள் நமக்கு கர்மயோக நெறிகள் என்ற தலைப்பிலே 10 நெறிகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதல்ல சொல்றது அருட்தந்தை, மாதா பிதா குரு தெய்வம் ஆட்சி தலைவர் என்ற 5 பெரியவர்களையும் நன்றி மறவாது போற்றி மதித்து வாழ்தல் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த நிலையிலே தாய் தனது குழந்தைக்கு தந்தையை, இவர்தான் உன்னுடைய தந்தை என்று அடையாளம் காட்டுகிறார். தந்தை குருவை அடையாளம் காட்டுகிறார். குரு தெய்வத்தை உணர்த்துகிறார். தாய் சொல்லித்தான் தந்தையை குழந்தைக்கு தெரியும். அதுபோல் தந்தைதான் தன்னுடைய குழந்தையை குருவிடம் அழைத்து செல்கிறார் கல்வி கற்பதற்காக. முதலில் சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்மை பள்ளிக்கு அழைத்து சென்று நமக்கு கல்வி கற்பதற்காக ஒரு குருவை அடையாளப்படுத்துகிறார். சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த பிஞ்சு கை விரல்களை பிடித்து ஆசிரியர் தனது கைகளால் பிடித்து முதல் எழுத்து உயிரெழுத்து ஆனா என்ற உயிரெழுத்தை எழுத வைக்கிறார். அவர் நமது முதல் ஆசிரியர். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு
என்று திருவள்ளுவர் கூறுகிறார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்கிறது ஆசிரியர். அவருடைய பெயர் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்லை. வாழ்க வளமுடன். ஆசிரியர் பெருமை ஞானக்களஞ்சியத்துல அருள் தந்தை 476வது பாடல், வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வாழ வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும், வாழ்வினையே கல்வி போதனைக்கே நல்கி வாழும் உயர்நிலை பெற்றோர் ஆசான் ஆவார் என்று கூறுகிறார்கள். இந்த நூற்றாண்டில் செயல் விளைவு உணர் கல்வியை அருட்தந்தை நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஆன்மீக வாழ்க்கையில் நமது குருவாக வந்தவர் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குருவின் துணையில்லாமல் மனிதன் இறைநிலையை உணர்தலும் அடைதலும் இயலாத காரியம். குரு இறைநிலையை உணர்ந்தவர், அறிவை தந்து அறியாமையை நீக்குபவர். குரு என்ற 2 எழுத்து, கு என்பது அறியாமை என்ற இருள், ரு என்பது அந்த அறியாமையை நீக்குபவர். அப்படிப்பட்டவர்தான் நமது குரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஒரு மனிதனுக்கு எப்போது குருவின் தொடர்பு கிட்டுகிறது என்றால், புலன்களின் வழியே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளால் துன்பத்தையும் வாழ்க்கை சிக்கல்களையும், உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பங்கள், இவையெல்லாம் நம்மை துன்புறுத்துகின்றன. இதை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். அப்போதுதான் நாம் இறைவனை எண்ணி பார்க்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு இறைவனுடைய ஞாபகம் அதிகமா வராது. ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு துன்ப நிலையில இருக்கும்போதுதான் இறைவனை நாம, இறைவா ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வந்தது, நான் எந்த தப்பு பண்ணேன் அப்படின்லாம் நாம நினைப்போம். இப்போ இந்த இறைவனை நாம் தேடும்போது இதிலிருந்து இறைவா என்னை காப்பாற்று என்று இறைவனை வேண்டுகிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு ஞான தேடுதல் இயற்கையாக இருக்கும். அவர்களது பூர்வ புண்ணிய அந்த நிலையிலையும், அவர்களது முன்னோர்கள் தாய் தந்தையர் செய்த அந்த புண்ணிய பலனின் காரணத்தாலும் அவர்களுக்கு இந்த ஞான தேடுதல் இருக்கும். இதிலிருந்து நாம் நினைக்கிறோம், இந்த துன்பத்திலிருந்து என்னை இறைவா காப்பாற்று என்று இறைவனை நாம் வேண்டுகிறோம். அப்போது அங்கு இறைவன் நேரடியாக வரமாட்டார். இங்கேதான் இறைவனை நாம் நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான் என்பது நாம் அறிந்த உண்மை. இப்போ அந்த நிலையில் இறைவன் நேரடியாக வராத நிலையில் அங்குதான் இறைவனே குரு வடிவில் வருகிறார். திருவாசகத்தில் போற்றி திரு அகவல் பகுதியில் வரும் புகழ்பெற்ற வரி, அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே என்ற ஒரு பாடல் வரி. அருபரத்து ஒருவன் அப்படிங்கிறது உருவம் இல்லாத பரம்பொருளான இறைவன் என்பது. அவனி என்பது மண்ணுலகம். இப்போ உருவமில்லாத பரம்பொருளான இறைவன் இந்த மண்ணுலகில் குருபரனாக, குருவாக வந்து அருளிய பெருமையை குறிக்கிறது. அந்த வகையில் சுவாமிஜியின் ஞானக்களஞ்சியம் பாடல் 10வது பாடலில், எப்பொருளை
எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்பது இந்த பாடல். இந்த பாடலில் எச்செயல் எக்குணம் எவ்வுயிர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய பொருள் குருமகானின் செயலும் குணமும் ஆகும். அவரை நாம் எப்போது நினைத்தாலும் அவரே நமது அறிவிலும் உடலிலும் மாற்றத்தை கொண்டு வந்து நமது தரத்தை உயர்த்துவார். நமது பிறவியின் நோக்கமும் ஈடேறும். ஆன்மீக வாழ்க்கையில் தெய்வ நிலையை ஐயமின்றி உணர்ந்த அருள் தந்தை அவர்களே இயல்பூக்க நியதிப்படி நமது குருவாவார். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இதே போன்று குரு அவரது வாழ்க்கையில் முதலாக வந்த குருபிரான் திரு பாலகிருஷ்ணன் ஐயா என்பவர்கள். முதலில் அவருடைய அறிவு கண்ணை திறந்தவர் பாலகிருஷ்ணன். இரண்டாவதாக வந்த சுவாமிஜியின் வாழ்க்கையில் வந்தவர் வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் அவர்கள். மூன்றாவதாக வந்த குருமகான் பரஞ்சோதி சுவாமிகள். இரண்டாவதாக வந்த வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் ஐயா அவர்களுடைய அந்த தியான முறை சுவாமிஜிக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. அவரோடு இருந்து சுவாமிஜிக்கும் நிறைய தேடுதல், வறுமை ஏன் வருகிறது, கடவுள் என்றால் யார், இந்த கேள்வியெல்லாம் சுவாமிஜிக்கு வந்தது. அதற்கு ஓரளவு வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். தவம் பண்ணணும்னு சொல்லும் போதுதான் சுவாமிஜியை அவங்க புருவ மத்தியில மனதை செலுத்தி தவம் ஏற்று அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல சுவாமிஜியும் செஞ்சாங்க. கொஞ்சம் அவர்களுக்கு தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதன் பிறகுதான் மூன்றாவதாக வந்த குருமகான் பரஞ்சோதி சுவாமிகளை கேள்விப்பட்டு அங்கு போய் சுவாமிஜியிடம் முறையாக குண்டலினி யோக தீட்சையை எடுத்து கொண்டு தன்னுடைய தலைவலியும் அவர்களுக்கு குணமாகியது. அதிலிருந்து அவர்களுடைய அந்த ஆன்மீக வாழ்க்கை மிகவும் உச்ச நிலைக்கு வந்தது. அவர்களது சிந்தனைகளையும் தத்துவங்களையும் சீர்திருத்தங்களையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அருட்தந்தை அவர்கள் நமக்கு அதிகமான தத்துவங்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. சிந்தனைகள், தனி மனித வாழ்க்கை, குடும்ப அமைதி எப்படி இருக்க வேண்டும், தனி மனிதனுடைய அமைதி வேண்டுமென்றால் அவனுடைய உடல் நலம், உயிர் வளம், மனபலம் இவற்றையெல்லாம் சீராக வைத்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் நான் யார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த வகையில் முதலில் சுவாமிஜி நமக்கு ஞானக்களஞ்சியம் 11வது கவியில் குருவின் உதவி என்ற தலைப்பில் ஒரு கவி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். தாய் தந்தையர் மூலம்தான் நாம் உடலெடுத்து உலகில் வந்திருக்கிறோம். அந்த இருவரும் செய்த வினை பதிவுகள் அறமோ மற்றோ, நன்மை தரும் அறமாகவும் இருக்கலாம், மற்றோ என்றால் துன்பம் தரக்கூடிய தீய வினைகளாகவும் இருக்கலாம்.
அதனால் ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் நமது சொத்தாக இருக்கிறது. மனித பிறப்பெய்த இந்த அரும்பிறவியிலே முன் வினைகளை எல்லாவற்றையும் கழித்து எல்லையற்ற மெய்ப்பொருளான இறைநிலையை அடைவதற்காக வந்த குருமகானின் உயிரின் சேர்க்கையை நினைந்து வணங்கி குருவின் திருவடிகளை நாம் வாழ்த்தி வாழ்வோம். இந்த பாடலுடைய பொருள். இப்போ நாம் தாய் தந்தையர் மூலம் ஒரு பிறப்பெடுத்திருக்கிறோம். பாலுக்கு உரை ஊற்றுவது போல குருவின் உயிர் சக்தி சேரும் போதுதான் உடலால் எடுத்த பிறவி மட்டுமல்லாமல் அறிவுக்கும் ஒரு பிறவி உண்டாகிறது. ஒரு டம்ளர் பால், காய்ச்சிய பால் இருக்கிறது. காலையில காய்ச்சி வச்சிருக்கிறோம், சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு கொஞ்ச நேரம் ஆன பிறகு பால் காலையில் எடுத்து பார்க்கும்போதே பால் கெட்டு போயிருக்கும். தயிராக இருந்தால் தயிர் 2 நாட்கள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதன் பிறகு தயிரும் கெட்டு போகும், புளித்து விடும். அதிலிருந்து மோராக கடைந்து எடுத்த வெண்ணெய் 2 அல்லது 3 நாட்கள், கொஞ்சம் மோர் விட்டு தான் அதுல வெண்ணெயை உருட்டி போட்டிருப்போம். ஆனாலும் கூட 2-3 நாட்கள் வெளியே இருந்தாலே வெண்ணெயும் கெட்டு போகும். அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக மாற்றும் போது நெய் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும், நீண்ட நாட்கள் வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு டம்ளர் பாலில் தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இத்தனையும் கிடைப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? உரை மோர் வேண்டும். அதை பிறை குத்துறதுன்னு சொல்லுவாங்க, உரை மோர்னு சொல்லுவாங்க. அதே போன்றுதான் குருவின் உயிர்கலப்பு என்றைக்கு நமக்கு ஆகினையில் அருட்தந்தை சுவாமிஜியினுடைய அந்த உயிர்கலப்பு ஆகினையில் தொட்டு உணர்வு கொடுத்தார்களோ அப்போதே நம்மோடு சுவாமிஜி உயிர்கலப்பு பெற்றுவிட்டார்கள். நாம் பெற்றுவிட்டோம். குருவின் உயிர்கலப்பு பெற்ற இந்த ஆன்மா நெய் என்ற இறைநிலை உணர்வை பெறுவதற்கு குருவின் துணை வேணும். குருவின் துணை இருந்தால்தான் இறைநிலை உணர்வை பெற்று பிறவியின் நோக்கத்தை நாம் அடைய முடியும். இறைநிலை, இறை உணர்வு பெறுவதற்கு அருட்தந்தை நமக்கு ஆகினை தவம், அடுத்து சாந்தி, துரிய தவம், துரியாதீத தவம் போன்ற தவம், அப்புறம் சிறப்பு தவங்கள் எல்லாம் நமக்கு அருள்தந்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த இறை உணர்வு பெறுவதற்கும் இந்த உயிர் உய்வதற்கும் அறிவு முழுமை பேறு அடைவதற்கும், அது ஒரு முழுமை பேறு அடைவது என்பது ஒரு பயணமாக நாம் கருதினால் அந்த பயணத்திற்கு இந்த உடல் தான் வாகனமாக இருக்கிறது. அந்த வாகனம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். வெளியூருக்கு போறோம், பஸ்ல போகும்போது போறதுக்கு முன்னாலேயே பஸ்லயோ இல்ல நாம வீட்லயே கார்லயே போறோம்னா அதுக்கு தேவையான ஃபியூவல் எல்லாம் போட்டு தான் நம்ம போக முடியும். அதே போன்று இந்த உடல் நலமாக இருக்க வேண்டும். அதற்கு அருட்தந்தை அவங்க நமக்கு உடற்பயிற்சி கொடுத்து உடல் நலத்தை நலமாக வைத்துக் கொள்வதற்காக கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் உயிரை வளப்படுத்திக் கொள்வதற்கு காயகல்ப பயிற்சியையும், மனதை வளப்படுத்திக் கொள்வதற்கு அகத்தவமும், வினைகளை தூய்மைப்படுத்துவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்து மன தூய்மை பெறுகிறோம். அந்த தூய்மையில் மேலும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு குணநல பேறு பெறுகிறோம். அந்த தூய்மையில் முழுமை பேறு பெற்று அமைதியாக தானும் வாழ்ந்து பிறரும் தன்னை பின்பற்றி வாழத்தக்க உயர்ந்த நிலையை அடைவதற்கு வழிகாட்டியவர் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி,
சமுதாய அமைதி, உலக அமைதி பெற வழிகாட்டியவர். தத்துவத்திலே அத்வைதத்தையும் யோகத்தில் ராஜயோகத்தையும் இணைத்து மனவளக்கலையை மக்களுக்கு போதித்தவர். விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கிணைத்து போதித்ததால் அருட்தந்தை அவர்கள் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று அழைக்கப்படுகிறார். உலக அமைதிக்காக உலக சமாதான திட்டங்களை வகுத்து ஓருலக ஆட்சி முறையை நிறுவ வேண்டும் என்றார். இத்தகைய பேறு பெற்ற அருட்தந்தை அவர்களை குருவாக பெற்ற நாம் அனைவரும் பாக்கியசாலிகளே. எப்போதும் குருவின் எந்த ஒரு நிலையிலும் எந்த செயல் செய்தாலும், நாம் தூங்கும் போதும் சரி, எழும்போதும் சரி, எப்போதும் குருவை நாம் அவருடைய உருவத்தை நினைத்து நாம் வணங்கும் போது நமக்கு வாழ்க்கையில் குருவினுடைய அருள் நமக்கு சிறப்பாக கிடைக்கும். இன்னொரு பாடல். வாழ்க வளமுடன். அருவுருவாம் ஆதிபரம் அகநிலைக்கு உயர் குறிப்பு அன்புருவாம் ஆசிரியர் ஐம்புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஒரு உயர்ந்த திருவடிவம். உலக மத நூல்களெல்லாம் ஓதும் இந்த உண்மையினை என்று சுவாமிஜியின் சிந்தனைகளையும் எடுத்துரைக்க வாய்ப்பளித்த ஸ்கை யோகா இணையவழியில் இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.